ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கருத்து நம்ம வாழ்க்கையை பத்தி பொதுவா நம்மளோட கருத்து என்னன்றத பத்தி கொஞ்சமாவது எல்லாரும் யோசித்து பார்த்திருக்கோமா? ஒரு சராசரியா நம்மளோட ஆயுள் காலம் இன்னைக்கு 60 to 65 இந்திய மனிதர்களோட வாழ்க்கை ஆயுள் காலம்னு சொல்லிட்டு ஒரு கால அட்டவணை சொல்லுது. நாம 85 வருஷம் வச்சுக்கிறோமே. 85 வருடம் வாழ வேண்டிய ஒரு மனிதனோட வாழ்க்கை முதல் 8 குழந்தையா வாழ்றான், 2வது 8 பள்ளி படிப்பு, 3வது 8 மேல் படிப்பு படிச்சுட்டு அந்த 24 வருஷங்கள் அவனோட வாழ்க்கை மொத்தம் அவனோட பெற்றோர்கள் கரங்களில் மட்டும்தான் இருக்கு. அவன் ஓடுற ஓட்டமாக வாழ்ற வாழ்க்கை அத்தனையும் அந்த பெற்றோர்களோட தாய் தகப்பனோட அரவணைப்புலையும் தாய் தகப்பனோட கண்ட்ரோலையும் தாய் தகப்பனோட வளையத்துக்குள்ள மட்டும் நாங்க வாழ்ந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த 24 வயசு வரை அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையோ பணமோ வருமானமோ சேமிப்பு பற்றியோ ஒரு குடும்பத்தை பற்றியோ எதுவுமே தெரியாது. அப்ப முதல் 24 அந்த ஒரு தாய் தகப்பன் அவங்க பங்கு போட்டுக்கிறாங்க. அடுத்த வருடம் 85 வருடம் வாழன்ற நாம தீர்மானிக்கிற அந்த வருடங்க வயதுல 60 வயசுக்கு மேல முதுமை நம்மள பங்கு போட்டு இழுத்துட்டு போயிருது. நீ இதுக்கு மேல இந்த பூமியில கம்பீரமா வீர நடை போட முடியாது, வா என்னோட இந்த முதுமைன்ற அந்த ஒரு பொக்கிஷத்தை நீ தூக்கி முதுகுல சுமந்துக்க. உன்னால சராசரியா நீ வீரனாவோ கோலையாவோ எதுக்கும் இல்லாத ஒரு நிலையில உன்னை இந்த பூமி இந்த ஒரு பிரபஞ்சம் உன்னை கொண்டு உட்கார வைக்க போகுது. முதுமைன்ற அந்த பெட்டகத்தை முதுமைன்ற அந்த பொக்கிஷத்தை தூக்கி நீ அரியணையில ஏத்திக்கிட்டு நீ உட்காரு அப்படின்னு. அப்ப 25 வருடம் 60 to 20 85 வருடம் உள்ள 25 வருட வாழ்க்கைய முதுமை பங்கு போட்டுறது. மீதி உள்ள வாழ்க்கை 30 வருட வாழ்க்கை தான் நம்ம மனிதனோட வாழ்க்கை. இந்த 30 வருட வாழ்க்கையில பாதி நாள் இரவும் பகலும் இருக்கு இல்லையா? அந்த இரவும் பகல்ல பாதி நாள் நம்ம தூங்கியதான் கழிக்கிறோம். நம்மளோட நேரங்காலங்கள் எல்லாமே நம்ம 30 வருட வாழ்க்கையில 15 வருடத்தை நம்ம அதுல 10 வருடம் தூங்குறதா வச்சுக்கிறோமே. மீதி 5 வருட வாழ்க்கையை நம்ம விளையாடுறோம், ஓடுறோம், சினிமா பாக்குறோம், பொழுதுபோக்குறோம். நம்மளோட ஆடம்பர வாழ்க்கைக்கோ அத்தியாவசிய வாழ்க்கைக்கோ அவசியம் இல்லாத வாழ்க்கைக்காகவோ நம்மளோட 5 வருட வாழ்க்கையை நம்ம தொலைச்சிருவோம். நம்மளோட உழைப்பின் மூலமா நம்மளோட மனைவி மக்கள் பிள்ளைய குட்டிய சொந்த பந்தம் உறவு அப்படின்னு நம்மளோட கை வருமானத்தினால வாழ்ற வாழ்க்கைகள் 15 வருடம் தான். இந்த 15 வருட வாழ்க்கையை நம்ம எவ்வளவு பயபக்தியோட எவ்வளவு கம்பீரமோட எவ்வளவு வீரத்தனத்தோட நாம வாழணும். இன்னைக்கு அருமையான ஒரு சோசியல் மீடியா அத்தனை பேர்த்தையும் மூளை முடுக்கு வேற நம்மளை கொண்டு செலுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பவரை தெய்வம் விஞ்ஞான ரீதியா விஞ்ஞான யுகத்துல நம்மளை மாத்தி கொண்டு இந்த ஒரு கலாச்சாரத்துக்கு நம்மளை இழுத்து கொண்டு உட்கார வச்சிருக்கோம் போல. நாம என்ன பண்றோம்? நம்மளோட முன்னோர்கள் மனிதனோட வாழ்க்கை மிகப்பெரிய திறம்பட இருக்கணும், நல்ல நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்ட்டு ஆன்மீகமும் மருத்துவமும் ஆன்மீகமும் வரலாறும் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆன்மீகமும் அந்த மனித மரபும் அதை கடந்த மனிதனோட புத்தி அறிவு 7ஆம் அறிவு வர இன்னைக்கு எல்லாமே நம்மளை கடந்த ஒரு பல யுக்திகளை கண்டுபிடிக்கிறக்கூடிய காலச்சூழ்நிலையை நம்ம வந்துட்டோம். ஆனா நாம என்ன பண்றோம்? அந்த ஆன்மீகத்துக்கு கொடுக்குற மரியாதை நம்ம கொடுக்குறோமா? இன்னைக்கு என்னடா ஒரு ஒயின் ஷாப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கருவறைக்குள்ள போறது மாதிரி கும்புறு போட்டுட்டு உள்ள போறோம். அதுக்கு செய்யறது காமெடியா இருக்கலாம். காமெடிக்காக அந்த பண்ற நிகழ்வுகளை நம்மள வேடிக்கையா பார்த்து நம்ம லைக் பண்றதுனால மட்டும்தான் அதே நிலைக்கு அவனோட காமெடிகளை எடுத்து கொண்டு போறான். ஒரு சகோதரன் இப்போ சமீபத்துல இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்தா ஒயின் ஷாப்ப அந்த பீர் பாட்டில் எல்லாத்தையும் மொத்தமா வச்சு தேங்காய் பழங்கள் பூ பத்தியோட பயபக்தியோட உட்காந்து மணி அடிச்சுட்டு ஆரத்தி காட்டிட்டு ஒரு கருப்பு வேஷ்டியை கட்டிட்டு அதை கும்பிடு போட்டுட்டு ஒரு வீடியோ நான் அந்த இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன். உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு நிகழ்வு தான். ஏன்னா ஆன்மீகம்ன்றது நம்மளோட முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம். அத்தனை மதங்களும் போதிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி என்னன்னா அன்புன்ற ஒன்றை மட்டும் தான் அதை விதைச்சுக்கிட்டு இருக்கு. நாம வாழ போற இந்த 15 வருட வாழ்க்கையில அந்த அன்பை விதைத்து அன்பின் மூலமா நம்மளோட வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக நமக்கு கொடுத்த அந்த ஒரு அருமையான ஒரு வரத்தை நாம காமெடியா மாத்தி நம்மளை ஒரு வேடிக்கைக்காக சில நிகழ்வுகளை கொண்டு ஏன் நம்மளோட கலாச்சாரத்தை மாற்றுறதுக்கு ஏன் முயற்சி பண்ணலாம்? அந்த சகோதரன் செய்தது வேணா ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்வுக்காக நம்ம வேணா இருக்கலாம். ஆனா நம்ம குடும்பத்துல ஒரு சின்ன இளைய தலைமுறைகள் குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அது வீட்டுலதான் எடுத்தாங்கன்றது அந்த வீடியோல தெரியுது. ஒரு இளைய அந்த குடும்பத்துல உள்ளவங்க அந்த குழந்தைகள் அவங்க அந்த வேடிக்கையான நிகழ்வுகளை பார்க்கும் போல அடுத்த அவங்க உங்க புத்திக்கு இந்த பாட்டுல வச்சு நீங்க ஆரத்தி காட்டும் போல அவங்களோட புத்தி வளரும் போல எந்த மாதிரியா இருக்கும்? ரொம்ப கேவலமான நிலைக்கு தான் எடுத்துட்டு போகும். நம்மளோட மனிதனோட மிச்சம் உள்ள கொஞ்சம் எண்ணி பாக்குற அளவுக்கு உள்ள அந்த வாழ்க்கையோட நிகழ்வுகளை ஒரு வேடிக்கையா நம்ம கொண்டு அடுத்த கலாச்சாரத்தை நம்ம மாற்றி அமைக்கும் போல மனிதனோட வாழ்க்கை எப்படி மாற்றி அமைக்க முடியுன்றத சொல்ல நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன பதில சொல்ல முடியும் சொல்லுங்க?
ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்வுகள் நம்மளோட கலாச்சாரத்தையே மாத்துன்றத உணராம இந்த சோசியல் மீடியா மூலமா இந்த மாதிரி குட்டி குட்டியா, ஆனா அவங்களுக்கு திறமைகள் இருக்கு, அதனாலதான் வந்து அந்த மீடியாக்குள்ள வர்றாங்க, நல்ல அருமையான திறமைகள் இருக்கு. ஏன் அதே வந்து அந்த குடிய அந்த ஆரத்திக்கும் பூஜைக்கும் காட்டாம, அந்த கருப்பு வேஷ்டியை கட்டிட்டு அந்த ஆன்மீகத்துக்கு களங்கத்தை உருவாக்காம அதே குடிய வச்சு விழிப்புணர்வை உருவாக்கலாம் இல்லையா? எத்தனை இளைஞர்கள் இந்த குடினால எத்தனை குடும்பம் தாலி இறந்து கிடக்கு தெரியுமா? எத்தனை பேர் குடினால வந்து விபத்து ஏற்பட்ட ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சங்கடத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஒரு 2.5 வருடத்துக்கு முன்னாடி நான் மதுரையில இருந்து நான் சென்னைக்கு வந்துகிட்டு இருக்க போல நாங்க ஒரு 5 பேர் சேர்ந்து ஆல்டோ கார்ல வந்துகிட்டு இருந்தோம். நம்மளோட ஒரு டிரைவர் தான் வண்டி ஓட்டிட்டு வர்றாரு. அப்ப வந்து கொட்டாம்பட்டி நம்ம டோல்கேட்டுக்கு முன்னாடி 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ராத்திரி ஆக்சிடென்ட், ஒரு 8:45 போல, கரெக்டா 8:45 போல ராத்திரி ஆக்சிடென்ட். அப்போ ஒரு பையன் வந்து எங்களுக்கு முன்னாடி வந்து போய்கிட்டு இருக்கான். அந்த போய்கிட்டு இருக்கும் போல ரொம்ப வேகமா எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போறான். அந்த காதுல ஒரு ஹெட்போனை மாட்டிக்கிட்டு அவன் பாட்டு போயிட்டு இருக்கான். ஓவர்டேக் அங்கிட்டு வளைஞ்சு போறான். அதுக்கு பின்னாடி வந்த ஏதோ ஒரு வண்டி வந்து தட்டி, லைட்டா தான் தட்டி இருக்கு, அந்த வண்டி தடுமாறி வண்டி அவங்க முன்னுக்குள்ள ரோட்ல கிடக்கான். வண்டி ரொம்ப தூரம் போய் கிடக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அந்த ராத்திரியில இண்டிகேட்டரை போட்டு நாங்க வண்டியை ஓரம் கட்டி திரும்பி ஓடி வந்து அப்புறம் வந்து அவனை தூக்கி நிப்பாட்டம் போல உடம்புல ஏகப்பட்ட ரத்தம். என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி இருந்து கஷ்டப்பட்டு அவனை தூக்கும் போதுல அவன் சொன்ன ஒரு வார்த்தை, என் ஹெட்போனை காணோம் அப்படின்னு. அப்ப ஒரு மனிதனை வந்து எந்த அளவு அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து இழுத்துட்டு போகுது. அப்ப நாம வாழ்ற வாழ்க்கையோட அருமையை புரியாதனால்தான் இந்த மாதிரியான ஒரு விபரீதமான ஒரு கோணத்துல நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம அல்ப வாழ்க்கைய நம்ம இழுத்துட்டு போறோம். நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நாம மட்டும்தாமா. இந்த கலாச்சாரங்கள் வந்து நம்மளை மாற்றி அமைக்கிறது யாரோ ஒரு ஆளு உருவாக்கி விடுற அந்த கலாச்சாரங்கள்னால இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல நம்மளோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையை வந்து நம்ம அல்ப வாழ்க்கைய நம்ம இழுத்துட்டு போறோம். நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நாம மட்டும்தாமா. இந்த கலாச்சாரங்கள் வந்து நம்மளை மாற்றி அமைக்கிறது யாரோ ஒரு ஆளு உருவாக்கி விடுற அந்த கலாச்சாரங்கள்னால இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல நம்மளோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். சிறப்பா மாத்திக்கிறா தன்னோட புத்திய தெய்வம் பிரம்மன் படைத்த அந்த படைப்புல நம்மளோட புத்திய முறையா பயன்படுத்தினா நம்மளோட வாழ்க்கையை மிகப்பெரிய சிறப்பா அமையும்.